السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار قال نبينا صلى الله عليه وسلم اللهم قني عذابك يوم تجد عبادك صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, கடந்த 2 வாரங்களாக நரகத்தில் உண்டான கொடுமைகளை பற்றியும் அதாப பற்றியும் நாம் கேட்டு வருகிறோம். இந்த உலகத்தில் வந்து உதித்த அனைத்து நபிமார்களும் நரகத்தின் அதாபை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடாமல் இருந்ததில்லை என்பதை ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் தூக்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம கினி அதாபக யௌம தஜ்து இபாதக. யா அல்லாஹ், உன் அடியார்களை எழுப்பும் நாளின் அதாபை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. உன் அடியார்களை எழுப்பும் நாளின் அதாபை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நரகத்தின் அதாபை நினைத்து நினைத்து அழுது அவருடைய கண்களில் கண்ணீர் வந்த இடத்தில் ஓடு விழுந்துவிடும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய கலீலாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யா அல்லாஹ், மறுமை நாளில் எந்த ஒரு பொருளும் எந்த பிள்ளைகளும் பயன் தராத அந்நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை இழிவுக்கு உள்ளாக்கி விடாதே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள் என்ற அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இப்படி உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்களும் மறுமையில் உண்டான நரகத்தின் அதாபிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள், துஆ செய்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்கள் மூலம் நாம் பார்க்கிறோம். அந்த நரகத்தில் எவ்வாறெல்லாம் அதாபு செய்யப்பட்டது, அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு எந்த மாதிரியான அதாபு அந்த நரகத்தில் இருந்தது என்பதை கடந்த வாரம் பார்த்தோம். சில பேருக்கு நரகத்தில் கண்களிலும் காதுகளிலும் ஆணியை கொண்டு அடிக்கப்பட்டது, சிலருடைய வயிறு பெரிதாக இருந்தது, சிலருக்கு அந்த நரகத்தில் கடுமையான வேதனை உண்டு என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்து என்னவென்றால், நரகத்தில் கொடுமையான விஷ பாம்புகளும் தேளுகளும் உண்டு என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அந்த தேளுகளும் விஷ பாம்புகளும் யாரையெல்லாம் கொட்டும், என்னென்ன செயல்களின் காரணமாக அந்த பாம்புகளையும் தேளுகளையும் அல்லாஹ் சாட்டுவான் என்று பார்க்கும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் மீது ஜகாத்து கடமையா இருந்து ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ இவர்களுக்கு மறுமை நாளில் அந்த பாம்பு ஜகாத்து கொடுக்காத பொருள் அந்த பாம்பாக உருவெடுத்து கழுத்துகளை சுத்தி கொள்ளும். மறுமை நாளில் ஜகாத்து கொடுக்காத பொருளை கொண்டு அவருடைய கழுத்தில் சுத்தப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அந்த ஜகாத்து பொருள் தான் பாம்பாக உருவெடுத்து அன கன்சுக்க அன மாலுக்க, நான் தான் உடைய பொருள், நான் தான் நீ சேர்த்து வைத்த பொக்கிஷம் என்று சொல்லி
அவளுடைய கொத்தும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று சில பெண்களை தலைகளாக தொங்கவிடப்பட்டு தொங்கவிடப்பட்டு நாவை இழுத்து கட்டி தொங்கவிடப்பட்டு இருக்கிறது. அவருடைய கழுத்துகளில் பாம்புகள் பிடுங்கிக் கொண்டு இருக்கிறது. இது போன்ற அதாபு நரகத்தில் உண்டு. சில பேரை அதாவது தலைகளாக தொங்கவிடப்பட்டு இருக்கிறது, நாவையும் இழுத்தி கட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது, பாம்புகளும் சுத்தி வளைத்து அவளை கொத்துகிறது. இந்த மாதிரி அதாபு நரகத்தில் உண்டு. இதை பார்த்த நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கேட்டார்கள், இந்த மாதிரி அதாபு ஏன் இந்த மனிதரை பாம்பு கொத்தி பிடுங்கிக் கொண்டு இருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், பொய் சத்தியம் செய்தவன் இவன் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அதே போன்று சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கைகளும் கால்களும் கெட்டப்பட்டு முன்னற்று ரோமத்தால் 2 கைகளும் அதுபோல கால்களும் கட்டப்பட்டு இருக்கிறது. பெரிய பெரிய பாம்புகளும் தேளுகளும் நட்டுவா காலிகளும் அந்த பெண்ணை கொத்தி புடுங்குகிறது. இதை பார்த்த நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கேட்டார்கள், இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி அதாபு ஏன் என்று கேட்டார்கள். பெரிய பெரிய பாம்புகள் நட்டுவா காலிகள் தேளுகள் எல்லாம் இந்த பெண்ணை கொத்தி புடுங்குகிறது, என்ன காரணம், அவள் என்ன தப்பு செஞ்சா இந்த பெண்மணி என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கேட்டார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் விளக்கம் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், இந்த பெண் தொழுவதற்கு சக்தி இருந்தும் தொழுவதற்கு வாய்ப்பு இருந்தும் தொழுகையே விட்டவள். அது மட்டுமல்ல, நோன்பு வைக்க சக்தி இருந்தும் நோன்பை விட்டவள். இன்னொரு காரணம், பெருந்தொடக்கை நீக்காமல் குளிக்காமல் உலா வந்த பெண்மணி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இன்னும் சில பெண்கள் ரசூலுல்லாஹ் பார்க்காங்க, நரகத்தில உடல் நாயை போன்று இருக்கு. சில பெண்களுக்கு நரகத்தில உடல் நாயை போன்று இருக்கு. வாய் மூக்கு வழியாக பாம்புகளும் தேளுகளும் நுழைந்து பின்பகுதி வழியாக வெளியே வருகிறது. உடம்பு நாயை போல இருக்கு, வாய் வழியாக மூக்கின் வழியாக பாம்புகள் தேளுகள் நுழைந்து பின்பகுதி வழியாக வெளியே வருகிறது. அது மட்டும் கிடையாது, மலக்குமார்கள் சம்பட்டியால் கடுமையாக அடிக்கிறார்கள். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பெண்மணி யாரு, இந்த பொம்பளைக்கு ஏன் இந்த மாதிரி வேதனை செய்யணும், என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், கணவனை கோபப்படுத்தி வேசியாக தெரிந்த பெண்மணி, தெரிந்தவள் தான் இந்த பெண்மணி, எனவேதான் இவ்வாறு அதாபு செய்யப்படுகிறது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹிக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. அதே போன்று இன்னும் சில பெண்களை பார்க்காங்க, அவருடைய மார்பகங்களில் அதாவது குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் மார்பகங்களில் தேளுகளும் பாம்புகளும் கொட்டுகிறது. அப்ப என்ன காரணம், மார்பகத்தில் தேளுகளும் பாம்புகளும் கொட்டி அதாபு செய்யப்படுகிறது, என்ன காரணம் என்று கேட்டபோது, குழந்தைக்கு பால் கொடுக்காமல் இருந்த பெண்மணி, தன்னுடைய அழகு மங்கிவிடும் என்ற காரணத்தினால் தான் பெற்ற குழந்தைக்கு கூட பால் கொடுக்காத பெண்மணி, இந்த மாதிரி யார் செய்யறாங்களோ உடைய மார்பகங்களில் மறுமை நாளில் நரகத்தில் அல்லாஹ் போட்டு மார்பகங்களில் பாம்புகளையும் தேளுகளையும் சாட்டுவான், அது இவ்வாறுதான் பிடுங்கி இழுக்கும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அதே போன்று நரகத்தில் சில மனிதர்களை பார்த்தா அவங்கள பார்க்க துர்நாற்றம் உள்ளவர்களா இருப்பாங்க, பக்கத்துல போக முடியாது. உலகத்துல பார்த்தோம், யார் கஷ்டத்தின் காரணமாக வேதனையின் காரணமாக தன்னை மண்ணெண்ணை ஊற்றி அல்லது மத்த பொருளை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார்களோ பக்கத்துல போக முடியாது இல்லையா, இந்த நாற்றம் நாரும். இதே போன்று நரகத்தில போட்டு புரட்டி அல்லாஹ் எடுத்து அவங்கள பார்த்தா ஹபீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரொம்ப அருவருப்பா இருப்பாங்க, கடுமையான துர்நாற்றம் இருக்கும். அப்ப இந்த மாதிரி வேதனையா, இவரை பார்த்தாலே இந்த நாற்றம் மாறுகிறது, கடுமையான வீச்சம், என்ன காரணம் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், வீண் விளையாட்டாக யார் உலகத்தில் திரிந்தார்களோ அவர்களோடு சேர்ந்து இவரும் திரிந்தார். யார் வீண் விளையாட்டில் ஈடுபட்டு உலகத்தை சுத்தி வந்தார்களோ அவர்களுக்கும் அவளோடு சேர்ந்து இருந்த மக்களுக்கும் இவ்வாறு வேதனை செய்யப்படும். அது மட்டுமல்ல, உண்மையை பேசினால் சத்தியத்தை பேசினால் கண்டுகொள்ள மாட்டார்,
மார்க்கம் தொழ சொல்கிறது, நோன்பு வைக்க சொல்கிறது, நன்மையான காரியங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறது. அப்ப மார்க்கத்தை போதித்தால் கண்டுகொள்ளாமல் இருந்து ஊதாரியாக திருந்த மனிதருக்கு உடம்பில் இது போன்ற துர்நாற்றம் ஏற்படும் வறுமை நாளில் நரகத்தில் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. அதே போல பாத்தீங்கன்னா சில பெண்கள் சில மனிதர்களுக்கு நெருப்பு சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கு. சில மனிதர்களை நெருப்பு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு. பெரும் தண்டாயத்தால் மலக்குமார்கள் அடிக்கிறார்கள். பெரும் இரும்பை கொண்டு மலக்குமார்கள் அடிக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி இவருக்கு ஏன் வேதனை என்று கேட்டார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், பொய் சொல்லி வாழ்க்கையை கழித்தவர், வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வயிற்று பிளப்புக்காக வேண்டி பொய் சொல்லி வாழ்க்கையை கழித்தவருக்கு இவ்வாறு மறுமையில் நரகத்தில் அதாபு உண்டு என்று விளக்கம் சொல்லப்பட்டது. அதே போன்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் சில நிகழ்ச்சியை பார்க்காங்க. ஒரு ஆழமான கிணறு, ஒரு ஆழமான கிணறு, கீழ்ப்பகுதி பெரிதாக இருக்கிறது, மேல் பகுதி சுருங்கி இருக்கு. மேல் பகுதி சுருங்கி இருக்கு, கீழே போக போக பாத்தீங்கன்னா அது விரிந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப ஆழமா இருக்கு கிணறு. அந்த கிணத்துல நெருப்பு ஜுவாலை விட்டு எரிகிறது. அதுல ஆடை இல்லாத ஆண்களும் பெண்களும் அங்கே கழிக்கப்படுகிறார்கள். அந்த நெருப்பு எரியும் போது, வேகமாக எரியும் போது அந்த ஆடை இல்லாத ஆண்களும் பெண்களும் மேலே வருகிறார்கள். அந்த நெருப்பு அணைகிறது, மீண்டும் கீழே போறாங்க, அடுத்து நெருப்பு எரிகிறது, மேலே வாராங்க. இந்த மாதிரி ஆதாப் ஆடை இல்லாத ஆண்களையும் பெண்களையும் ஆழமான கிணத்தில், நெருப்பிலால் ஆன கிணத்தில் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. இதை பார்த்து பரிதாபப்பட்ட ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா ஜிப்ரீல், இந்த மாதிரி ஆதாப் ஏன் இந்த ஆழமான கிணற்றில் ஆடை இல்லாத ஆண்களும் பெண்களும் ஆதாபு செய்யப்படுகிறார்களே நெருப்பால், நெருப்பு ஜுவாலையால், என்ன காரணம் என்று கேட்டார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது, இந்த ஆண்கள் பெண்கள் உலகத்தில் வாழும் போது விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள். யார் உலகத்தில் வாழும் போது விபச்சாரத்தில் தகாத செயலில் ஈடுபடுகின்றார்களோ இந்த மாதிரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இது போன்ற நெருப்பிலான கிணத்துல போட்டு அந்த ஜுவாலையை கொண்டு பொசுக்குவான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அது மட்டுமா, இன்னும் சில பெண்கள் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. பாருங்க, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பூனையை கட்டி போட்டு உணவு கொடுக்காத பெண்மணியும் நரகத்தில் பார்த்தேன், பூனையை கட்டி போட்டு உணவு கொடுக்காத பெண்மணியும் நான் நரகத்தில் பார்த்தேன் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று என்னென்ன செயலில் தான் நரகத்துக்கு போவாங்க பெண்கள் என்றால், கணவனின் திருப்தியை பெறாமல் மரணித்து விட்டார்கள். கணவனுடைய திருப்தியை, பொருத்தத்தை பெறாமல் மரணமடைந்த பெண்மணி நரகத்துக்கு போவாங்க என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அது மட்டுமா, எந்த ஒரு பெண்மணி கணவனுடைய அன்பை பெறாமல், பொருத்தத்தை அடையாமல் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மேராஜுக்கு போயிருக்கும் போது அதிகமான பெண்களை நரகத்தில் பார்த்தாங்க. அதிகமான பெண்களை நரகத்தில் பார்த்தாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போக என்ன காரணம் என்று கேட்டார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அதாவது பெண்கள் ரெண்டு காரணத்திற்காக வேண்டி அதிகமா நரகத்துக்கு போறாங்க. ஒன்னு கணவனுக்கு மாறு செய்யுதல், ஒன்று கணவனுக்கு நோவினை கொடுத்து மாறு செய்யுதல், இரண்டாவது அதிகமாக சபிக்கிறது, லானத்து செய்கிறது. இந்த ரெண்டு காரணமாகத்தான் நரகத்துக்கு பெண்கள் செய்கிறார்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே போன்று அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய பெண்மணிகளும் நரகத்துக்கு போவாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நோய் கொடுக்க கூடாது. அவர் நோவினை கொடுத்தால், கரத்தாலேயோ நாவாலேயோ தொல்லை கொடுத்தால் அந்த பெண்மணியும் நரகத்துக்கு போவார்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சில சஹாபாக்கள் வருகிறார்கள், யார சொல்லலாம், இன்ன இனத்தை சார்ந்த பெண்மணி 5 நேரம் தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், ஜகாத்து கொடுக்கிறாள், நன்மையான காரியங்கள் செய்கிறாள், ஆனா எங்களுக்கு தொல்லையை தருகிறாள், இந்த பெண்மணி சொர்க்கம் செல்வாளா என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். 5 நேரம் தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், நன்மையான காரியங்கள் செய்கிறாள், ஆனால் பக்கத்து வீடு நான், எனக்கு தொல்லை தருகிறாள், இந்த பெண்மணிக்கு எப்படி மறுமையில என்று ஒரு சஹாபி கேட்டாங்க. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவருடைய தொழுகையோ ஜகாத்தோ நன்மையான காரியங்களோ இவளுக்கு எந்த பயனும் தராது, பக்கத்து வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கும் பெண்மணி நரகம் போவாள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நரகத்தில் அதிகமான பணக்காரங்களை, ஆண்களில் அதிகமான வசதி உள்ளவர்களை பார்த்தார்கள். இந்த ஆண்கள் யாரு? வசதி வாய்ப்பு இருந்து நல்ல வழியில் செலவு செய்யாமல் தகாத வழியில் செலவு செஞ்ச ஆண்கள், பணக்காரர்கள்.
இவர்களை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் நரகத்துல பார்த்தாங்க. அதே போன்று பாத்தீங்கன்னா நரகத்திலும் இன்னும் சில வேதனைகள் உண்டு. சில மனிதர்கள் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க நரகத்துல தொடைய பார்த்தா உஹது மலையை போன்று இருக்கு. சில மனிதர்களுக்கு தொடை உஹது மலையை போன்று இருக்கு. இதை பார்த்த நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஃபஹதுஹு ஃபீ ஜஹன்னம் மிஸ்லு உஹத், சில மனிதர்களுக்கு தொடை உஹது மலையை போன்று தடிப்பமாக இருக்கு. உஹது மலை எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு தொடை இருக்கு என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், குல்து லிமா ஜாலிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இந்த மாதிரி அதாபு ஏன், என்ன காரணமாக கொடுக்கப்படுகிறது என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கான ஆப்பன் பி வாலிதைஹி, தாய்க்கும் தந்தைக்கும் நோவினை கொடுத்த மனிதர் இவர். யார் பெற்றோர்களுக்கு நோவினை கொடுத்தாரோ, அவர் அந்த பெண்மணி அந்த பெற்றோர்களை நோவினை செய்தாரோ அவருக்கு இந்த மாதிரி ஆதாபு நரகத்தில் உண்டு என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரகத்தில் சில மனிதர்களுக்கு உதடுகளும் நாவுகளும் இரும்பிலால் ஆன கத்திரியை கொண்டு வெட்டப்படுகிறது. நரகத்தில் சில மனிதர்களுக்கு யாருக்கும் சொல்லியிருக்கேன், நரகவாசிகள் எவ்வளவு பெருசா இருப்பாங்க, நாவு எவ்வளவு பெருசு இருக்கும், அவருடைய பருக்கை எவ்வளவு எம்மா நண்டி இருக்கும், உடம்பு எவ்வளவு பெருசா இருக்கும் என்பதை யாருக்கும் சொல்லியிருக்கேன். அப்ப அந்த மாதிரி உடம்பு, அப்ப உதடு எவ்வளவு பெருசு இருக்கும், நாக்கையை பார்த்தீங்கன்னா 3 மைல் அளவுக்கு இருக்குமா, அல்லது 6 மைல் அளவுக்கு நாக்குடைய நீளம் இருக்கும். பருக்கள் உஹது மலையை போன்று இருக்கும். அல்லது இந்த உடம்புடைய இந்த தோலின் பொறுமன் தடிப்பம் அது 40 முழம் இருக்குமா. அப்படி என்றால் அப்ப உதடு எவ்வளவு பெருசு இருக்கும், அந்த மாதிரி உதடு. அப்ப நாக்கு அளவுக்கு உண்டான உதடு, அந்த உதடையும் நாக்கையும் இரும்பிலான ஆன கத்திரியை கொண்டு வெட்டுகிறார்கள். அப்படி வெட்டும் போது அதுல எதுவுமே குறைவது கிடையாது. வெட்டப்படுகிறது, மீண்டும் பொருத்தப்படுகிறது, வெட்டப்படுகிறது, மீண்டும் பொருத்தப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு காட்சியை நரகத்துல நான் பார்த்தேன் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம் இந்த மாதிரி அதாபியா நரகத்தில் கிடைக்கும் சில மனிதர்களுக்கு உதடும் நாவும் இரும்பிலான கத்திரிகளை கொண்டு வெட்டப்படுகிறது, என்ன காரணம் என்று கேட்கும்போது குத்தபாவுல் ஃபித்னா, இரு சமுதாயத்திற்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியவர். இன்னைக்கு நினைக்கும் குழப்பம் என்பது சாதாரண விஷயமா, அல்லாஹ் சொல்லுவான் வல் ஃபித்னது அஷத்து மினல் கத்ல், குழப்பம் என்பது கொலையை விட பெருசு என்று சொல்லுவான். குழப்பம் என்பது கொலையை விட பெரியது, கடுமையானது என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப சமுதாயத்துக்கு மத்தியில் குழப்பத்தை யார் ஏற்படுத்துகின்றார்களோ, அல்லது குடும்பத்திற்கு மத்தியில் ஒரு ஜமாத்தில் ஒரு ஊரில் யார் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார்களோ இவர்கள் அல்லாஹ் தஆலா நரகத்துல போட்டு இந்த நாவுல குழப்பத்தை ஏற்படுத்துச்சு, இந்த உதடுல அசைச்சு என்று அந்த இரும்பிலான கத்திரிகளை கொண்டு நாவையும் அதன உதடையும் வெட்டப்படும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று பாத்தீங்கன்னா நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் எழுப்பி நீங்கள் நான் சொர்க்கவாசி, நீங்கள் நான் நரகவாசி என்று அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அப்ப நரகவாசிகள் நரகத்துக்கு போக மாட்டாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போக மாட்டாங்க. அப்படி போகாத மக்களை அல்லாஹ் எப்படி அனுப்பலாம் பாருங்க, ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நரகவாசிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்களுக்கு நரகத்தில் நல்ல சூடாக்கப்பட்ட சங்கிலி 70 முழம் சங்கிலியா, இது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. 70 முழம் சங்கிலியை கொண்டு, உங்குள்ள 70 முழம் கிடையாது, அங்குள்ள 70 முழம், அங்க எல்லாமே பெருசுதான். அப்ப 70 முழம் சங்கிலியை கொண்டு அது நெருப்பில் நரகத்தில் போட்டு சூடாக்கப்பட்ட சங்கிலி, அந்த சங்கிலியை கொண்டு நரகவாசிகளுக்குரிய வாயில் உள்ள விடப்படும். சூடான சங்கிலி வாயில உள்ள விட்டு பின்பகுதி வழியாக இழுக்கப்பட்டு அதற்கு பிறகு அவருடைய பின் கைகளை பின்னால் கட்டப்படுமா, கைய பின்னால் கட்டப்படும், காலையும் கட்டப்படும். வாயு வழியாக அந்த 70 முழம் சங்கிலி நெருப்பில் சூடாக்கப்பட்ட சங்கிலியை கொண்டு வாயின் வழியாக விட்டு பின்பகுதி வழியாக இழுத்து கையும் காலையும் கட்டி சுருட்டி ஹுதூஹு ஃபகுல்லூஹு சும்மல் ஜஹீம சல்லூஹு, அவருடைய தூக்கி நரகத்தில் வீசுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். நரகத்தில் போடப்படும். இந்த மாதிரி மிகப்பெரிய கேவலம் ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி சும்மா அனுப்ப மாட்டான் அல்லாஹ். சொர்க்கவாசிகள் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அழைக்கும் போது கண்ணியமான முறையில் சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலூஹா ஹாலிதீன், உங்களுக்கு சுகமோ சுகமோ, உங்களுக்கு சுகமோ சுகமே சுகம், உங்களுக்கு நிம்மதியோ நிம்மதி, வாருங்கள் சொர்க்கத்திற்கு என்று அல்லாஹ் சொல்லி அழைப்பான். ஆனா நரகவாசிகள் அப்படி கிடையாது, பரபர என்று இழுப்பான்,
சங்கிலி கொண்டு கெட்டி வாய் வழியாக விட்டு பின்பகுதி வழியாக இழுத்து காலையும் கெட்டி காலையும் கையையும் கெட்டி நரகத்தில் தூக்கி வீசப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது யாருக்கு தெரியுமா? இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத மக்கள். இன்னைக்கு பார்த்தோம், பெயர்ல முஸ்லிமா இருக்கும். அப்துல் காதர், அப்துல் ரஹீம், இஸ்மாயில், இப்ராஹிம், இத்ரிஸ், யூனுஸ், மூசா என்று பெயர் வச்சிருக்கோம். ஆனா அல்லாஹ் நம்பி இருக்கோமா? நம்ம அல்லாஹ் நம்பி இருக்கோமா முழுமையா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம். கடினமான அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத மக்களுக்கு இந்த மாதிரி அதாபு செய்யப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு பெயரளவில் முஸ்லிமா இருக்கும், ஆனா அல்லாஹ்வை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பவில்லை. எல்லாம் அல்லாஹ் கொண்டுதான் ஆகுது. ஆக்குவதும் அழிப்பதும் நடப்பதும் உணவு தருவதும் உணவை இல்லாமல் ஆக்குவதும் பசியை தருவதும் நோயை தருவதும் நோயை குணப்படுத்துவதும் எல்லாம் அல்லாஹ் கொண்டுதான் என்ற நம்பிக்கை வர வேண்டும். இன்னைக்கு என்ன, அல்லாஹ் விட்டுருதோம். உலகத்தின் மீது, உலகத்தின் பொருள்கள் மீது, உலகத்தின் வாழக்கூடிய மனிதர்கள் மீது நமக்கு ஆசை வந்துருது, நம்பிக்கை வந்துருது இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? அல்லாஹ்வை நம்பாமல் உலகத்தில் யார் வாழ்ந்து மரணித்தார்களோ இவர்களுக்கு மறுமை நாளில் 70 முழம் சங்கிலியால் வாயின் வழியாக விட்டு பின்பகுதி வழியாக இழுத்து கையையும் காலையும் கட்டி நரகத்தில் தூக்கி வீசப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி அதாபும் நாளை மறுமையில நடக்கும். அதே போன்று பாத்தீங்கன்னா சில மனிதர்களுக்கு நரகத்தில் சூடாக்கப்பட்ட சில பொருளை கொண்டு விடுப்புல சூடு வைக்கப்படுகிறது, வினாவில சூடு வைக்கப்படுகிறது, வயிற்றுல சூடு வைக்கப்படுகிறது. இப்ப எல்லாம் அதாபு. அப்ப இது என்ன காரணம்? தங்க வெள்ளி இருந்து தங்கத்துக்கு ஜகாத்து கொடுக்கணும், வெள்ளிக்கு ஜகாத்து கொடுக்கணும். பணம் காசுக்கு மட்டும் கிடையாது. ஜகாத்து என்பது எதெல்லாம் வருமானத்தை தருகிறதோ, லாபத்தை தருகிறதோ அவைகள் அனைத்திற்கும் நாம் ஜகாத்து கொடுத்து ஆக வேண்டும். அதே போன்று தங்கம் வெள்ளி இவைகள் இருந்தாலும் அவைகள் வருமானம் தரக்கூடியதாக இல்லை என்றாலும் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் வருமானம் இல்லாததாக இருந்தாலும் அவைகளுக்கும் நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அப்ப ஜகாத்து கடமையாகி தங்கத்திற்கு வெள்ளிக்கு ஜகாத்து கடமையாகி அந்த தங்கத்திற்கு வெள்ளிக்கு யார் ஜகாத்து கொடுக்கவில்லையோ அந்த தங்கத்தை வெள்ளியை அல்லாஹ் நெருப்புல போட்டு நரகத்துல போட்டு சூடாக்கி அதை கொண்டு வயிற்றிலையும் விலா எலும்புகளிலும் முதுகிலையும் சூடு போடப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பாத்தீங்கன்னா நரகத்துல பல ஓடைகள் உண்டு. நான் சொன்ன சுருக்கத்துல பல ஆறுகள் உண்டு, பல நதிகள் உண்டு. அதே போன்று பாத்தீங்கன்னா நரகத்திலையும் பல ஓடைகள் உண்டு. அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நரகத்தில் 70,000 ஓடைகள் உண்டா. இன்ன பின்னாரி 70 அல்ஃப வாதின். நரகத்தில் 70,000 ஓடைகள் ஓடுகிறது. ஃபி குல்லி வாதின் 70 அல்ஃப ஷஅபின். ஒவ்வொரு ஓடையிலும் 70,000 பாதைகள் உண்டு. ஃபி குல்லி ஷஅபின் 70 அல்ஃப ஹஜ்ரின். 70,000 பாதைகளிலும் 70,000 பொந்துகள் உண்டு. ஒவ்வொரு பொந்திலும் ஒவ்வொரு பாம்பு உண்டு. நரகவாசிய முகத்தை அது கடிக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப 70,000 ஓடைகள், 70,000 ஓடைகளில் இருந்து 70,000 பாதைகள் உண்டு. 70,000 பாதைகளிலும் 70,000 ஓடை பொந்துகள் உண்டு. ஒவ்வொரு பொந்திலும் பாம்பு உண்டு. அந்த பாம்பு நரகவாசிகளை கடிக்கும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல 70,000 ஓடைகள் உண்டு நரகத்தில். அந்த 70,000 ஓடைகளில் இருந்து 70,000 பாதைகள் பிரிகிறது. 70,000 பாதைகளில் இருந்து 70,000 வீடுகள் அங்க இருக்கிறது. 70,000 வீட்டிலும் 70,000 பெரும்பாம்புகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இலா சுஅபான், பெரும்பாம்புகள் உண்டு. அந்த பாம்புகள் நரகவாசிகளை கடிக்கும், வேதனை செய்யும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்ப 70,000 ஓடைகள் நரகத்தில் உண்டு. அதுல ஒரு ஓடைக்கு பேரு வாதியா என்று ஒரு ஓடை உண்டா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஃபீ ஜஹன்னம வாதியா என்று ஒரு ஓடை உண்டு. அதாவது அசாமா என்று ஒரு ஓடை. இன்ன ஃபீ ஜஹன்னம வாதியா, நரகத்தில் பல ஓடைகள் உண்டு. அதுல ஒன்று அசாமா என்று ஒரு ஓடை. அந்த ஓடையில நிறைய பாம்புகளும் நிறைய தேளுகளும் இருக்குமா. அந்த அசாமா என்ற ஓடையில் கிடைக்கிற பாம்போ தேளோ ஒரு மனிதனை கொட்டினால் 70 முழம் பூமிக்கு கீழ் நரகத்துக்கு கீழ் போவானா. 70 முழம் நரகத்துக்கு கீழ் போவான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்ப இந்த அசாமா என்ற ஓடைக்கு நரகத்தில் யார் கிடப்பாங்க? அசாமா என்ற ஓடையில் யார் கிடப்பாங்க என்றால் நபிகள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர்கள். அல்லாஹ்விற்கு யார் இணை வைக்கிறார்களோ, அநியாயமாக யார் ஒரு மனிதனை கொலை செய்கின்றார்களோ,
விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள், இந்த மாதிரி செயல் உள்ளவர்களை அசாமா என்ற ஓடையில் அல்லாஹ் போட்டு வேதனை செய்வான். வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அநியாயமா ஒரு உயிரை கொலை செய்யாமல் விபச்சாரத்தில் ஈடுபடாமல் யார் இருந்தார்களோ இவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள். அந்த செயலை யார் செய்கின்றார்களோ இவர்கள் அசாமா என்ற வேதனையை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அசாமா என்ற அந்த ஓடையில் அதிகமான பாம்புகளும் தேளுகளும் உண்டு. இந்த ஓடையில் அல்லாஹ் யாரை போட்டு வேதனை செய்வான் என்றால் அல்லாஹ்விற்கு இணை வைத்த மக்களையும் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்களையும் அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்தவர்களையும் அல்லாஹ் போட்டு வேதனை செய்வான் என நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு ஓடை உண்டா, ஹையா என்று சொல்லக்கூடிய ஓடை, ஹையா என்று சொல்லக்கூடிய ஓடை. இந்த ஓடை அதுல சீல்சலம் இவைகள் அதுல ஓடுமா. அந்த ஓடையில இந்த ஓடையில அல்லாஹ் யார போடுகிறான் என்றால் தொழுகையை பாழாக்கி தொழுகாமல் யார் இருக்காங்களோ அவ தொழுகையை பாழாக்கி மனோயட்சியை பின்பற்றி, நாம எதை பின்பற்றணும்? குரான் இருக்கு, ஹதீஸ் இருக்கு. அந்த குரானுக்கு விளக்கம் சொல்லப்பட்டவர்களுடைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா? குரான் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லப்பட்டவருடைய வார்த்தை இருக்கு. அப்ப குரான் ஹதீஸ் இருக்க மனோயட்சியை பின்பற்றி தொழுகையை யார் பாழாக்கி தொழுகாமல் இருந்தார்களோ இவர்களை ரய்யா என்ற ஓடையில் போடப்படும். அந்த ரய்யா என்ற ஓடை சீல்சலம் நிரம்பிய ஓடை என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று வயல் என்ற ஒரு ஓடை உண்டா, வயல் என்ற ஒரு ஓடை. இந்த ஓடையில் தான் அதிகமான தொழுகையில் பொறுப்புக்காக இருந்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லுவான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளுக்கு வயல் என்ற ஓடை உண்டு. அவர்கள் யாரு? தொழுகையாளுக்கு ஏன் வயல் என்ற ஓடை நரகத்தில என்றால் தொழுகையில் அசட்டையா இருப்பவர்கள், நினைச்சா தொழுவது, நினைச்சா தொழுகை விட்டுறது, நோயினொடி வந்தா தொழுவது, கஷ்டம் வந்தா தொழுவது. அவ தொழுகையில் பொறுப்புக்காக இருப்பவர்களுக்கு வயல் என்ற ஓடையில் அவர்கள் போடப்படுவார்கள். அந்த வயல் என்ற ஓடையின் தாக்கத்தை விட்டும், அதாவது அதாபு விட்டும் மத்த நரகங்கள் எல்லாம் பாதுகாப்பு தேடும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அது மட்டுமா, சில நரகவாசிகளுக்கு சில பானங்கள் கொடுக்கப்படும். அது என்னென்ன பானம் என்பது பின்னால் சொல்லுவேன். இந்த பானங்கள் எல்லாம், நீர்கள் எல்லாம் கொதிக்க வைக்கப்படக்கூடிய இடம்தான் வயல் என்ற ஓடையாம். அது உணவு பானங்கள் நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படும். அந்த உணவையும் நரகத்தில் உண்டான பானங்களையும் கொதிக்க வைக்கப்படும் இடம்தான் வயல் என்ற ஓடை. அந்த ஓடையில தான் அல்லாஹ் யார போடுகிறார் என்றால், யார் தொழுகையை விட்டு தொழுகின்றார்களோ, தொழுகையில் அசட்டையா இருக்கிறார்களோ இவர்களை போட்டு அல்லாஹ் வேதனை செய்கிறான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சரி, நரகம் என்றால் என்ன? பொதுவாகவே நரகத்திற்கு அரபில நார் என்று சொல்லப்படும். நார் என்றால் நெருப்பு. அவன் நெருப்பிலால் ஆன நரகத்தில அல்லாஹ் அதிகமான மனிதர்களை போட்டு வேதனை செய்வார். வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் நரகவாசிகள் எல்லாம் தாகமா இருக்கு, எனக்கு தாகமா இருக்கு, பசியா இருக்கு என்று கத்துவார்களாம். சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் பசி இல்லாமல் ஆக்கிடுவான். சொர்க்கவாசிகளுக்கு பசி என்பதே ஏற்படாது. சொர்க்கவாசிகளுக்கு இருந்தாலும் சுகமான வாழ்க்கை, சொர்க்கத்தின் வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை. எதா இருந்தாலும் சரிதான், ஒரு பழத்தை திங்கட்டு சுகமா இருக்கும். எந்த ஒன்றை உண்டாலும் சொர்க்கத்துல ஒரு இனிமையா இருக்கும், சுகமா இருக்கும், மனசுக்கு ராகத்தா இருக்கும். ஆனா நரகவாசிகளுக்கு அல்லாஹ்வுத்தாலா பசியை கொடுப்பானா. பசி என்பது பெரிய கொடுமை. அது எப்படி? எதை தின்னாலும் பசி அடங்காது, எதை சாப்பிட்டாலும் பசி அடங்காது. அந்த மாதிரி உண்டா ஒரு பசியை கொடுப்பானா. அவ பசியே பெரிய வேதனை இல்லையா? அல்லாஹ்வுத்தாலா நரகத்துல போட்டு வேதனை செய்வது ஒரு வேதனை. அது மட்டும் கிடையாது, பசி தருவது அது ஒரு விதமான வேதனை. அப்ப நரகவாசிகளுக்கு கொடுமையான பசியை அல்லாஹ் கொடுப்பானா, தாகத்தையும் கொடுப்பானா. இந்த பசியையும் தாகத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாத நரகவாசிகள், எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு பசியா இருக்கு, உணவு தாருங்கள், தண்ணீரை தாருங்கள் என்று கத்துவார்கள், கதறுவார்கள், அழுவார்கள். பயங்கரமான பசியின் காரணமாக, பயங்கரமான தாகத்தின் காரணமாக. அப்படி அழுகும் போது எத்தனை ஆண்டுக்கு பின்னால அல்லாஹ் நீரை கொடுப்பான், உணவு கொடுப்பான் என்றால் அது பின்னால் சொல்றேன். அப்ப அந்த மாதிரி தாகம் ஏற்படும் போது, பசி ஏற்படும் போது, எனக்கு பசியா இருக்கு, தாகமா இருக்கு என்று நரகவாசிகள் கத்துவார்கள், கதறுவார்கள், அழுவார்கள். அந்த அப்பொழுது சில நீர்கள் பானமாக கொடுக்கப்படும். சில நீர்கள் பானமாக கொடுக்கப்படும். அதுல ஒண்ணு என்ன? கொதி நீர், தகா என்று கொதிக்கிற நீரை. சரியான வேதனை நரகத்துல போட்டு அல்லாஹ் புரட்டி எடுக்கான். அது நரகம் என்பது நெருப்பு. அந்த நெருப்புல போட்டு அல்லாஹ் பொசுக்குறான், புரட்டி எடுக்கான். அந்த பொசுக்குதல், அந்த வேதனை தாங்க முடியாம
நரகத்தின் வெப்பம் தாங்க முடியாம எனக்கு தாகமா இருக்கு என்று நரகவாசிகள் கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். அப்ப என்ன செய்யணும்? குளிரான பானத்தை கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? குளிரான பானத்தை கொடுத்தா, நீரை கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? குளிரான பானத்தை கொடுக்காமல், நீரை குடிக்காமல் கொதிக்கும் நீரை அல்லாஹ் கொடுக்கான். கொதிக்கும் நீரை அல்லாஹ் குடிக்கிறான். லஹும் ஷராபும் மின் ஹமீம், சூடான நீர், சூடாக்கப்பட்ட நீர் அந்த பாவிகளுக்கு புகட்டப்படும். வஅதாபுன் அலீம் பிமா கானூ யக்ஃபுரூன், உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்த காரணத்தினால் இது அவளுக்கு உண்டான அதாபு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமா, துஸ்ஆமின் ஐனின் ஆனியா, கொதிக்கும் நீரில் இருந்து அவளுக்கு நீர் புகட்டப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நரகவாசிகள் தாகத்தின் காரணமாக தண்ணீரை தாருங்கள் தாருங்கள் என்று அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்பார்கள். தண்ணீரை கொடுக்கப்படும். அவருடைய முகத்தை பொசுக்கும், அதாவது உருக்கிய செம்பை போன்று உண்டான உருக்கிய செம்பை போன்று முகத்தை பொசுக்கும் நீர் தான் தாகமாக அவளுக்கு கொடுக்கப்படும், தாகத்திற்கு தண்ணீராக கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, அந்த தாகம் எந்த அளவுக்கு எடுக்கும் சொன்னா, அதாவது எந்த அளவுக்கு குடிப்பார்கள் என்றால், தாகமான ஒட்டகம் தண்ணீரில் வாய் வைத்து எப்படி குடிக்குமோ, தாகமான ஒட்டகம், தாகம் எடுத்த ஒட்டகம், அதே போன்று அந்த சூடான தண்ணீரை, தாகத்தின் காரணமாக சூடான தண்ணீரை தாகமுள்ள ஒட்டகம் குடிப்பதை போன்று குடிப்பானா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தாகம் கொண்ட ஒட்டகம் குடிப்பதை போன்று சூடான தண்ணீரை நரகவாசிகள் குடிப்பார்கள். இன்றைய நாளில் இதுதான் உங்களுக்கு விருந்து என்று அல்லாஹ் சொல்லி சூடான தண்ணீரை குடிப்பானா. அது குடிச்ச உடனே என்ன ஆகும்? அதையும் அல்லாஹ் சொல்கிறான், குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக ஆகிவிடும், குடல் எல்லாம் துண்டு துண்டாக ஆகிவிடும். கொதித்த தண்ணீர் மேலப்பட்டா என்ன ஆகும்? உலகத்துல பார்க்கும் இல்லையா, நல்ல தகத்தாக என்று கொதித்த நீர் உடம்புல விழுந்தா உடம்பு ஃபுல்லா கறிக்கு எடுத்துருது இல்லையா, சதியும் பிச்சிருது, எலும்பலையும் ஒரு காயத்தை ஏற்படுத்துது. அப்ப உலகத்தில் கொதிக்கப்பட்ட நீரை இந்த அளவுக்கு என்றால், இதை விட 70 மடங்கு அதிகமா சூடு உள்ள நீர் தான் நரகத்தின் நீர். அப்ப அந்த நீர், அந்த கொதித்த அந்த நீர் வயிற்றுக்குள்ள போனா என்ன ஆகும்? வயிற்றுக்குள்ள போனா என்ன ஆகும்? குடல்கள் எல்லாம் அதன் மூலமாக துண்டு துண்டாக ஆக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமா, மேலும் பாருங்க, இப்படி கொதி நீர் ஒன்று வழங்கப்படும். இன்னும் சில நரகவாசிகளுக்கு சீழ்சலம் உண்டான பானம் கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், என்று சொல்லக்கூடிய சீழ்சலம் உள்ள பானம் கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஹஸ்ஸாக் என்ற அந்த சலத்தில் இருந்து ஒரு வாளி எடுத்து உலகத்தில் ஊத்தினார். லவ் அன்ன தல்வன் மின் ஹஸ்ஸாகின், ஹஸ்ஸாக் என்ற அந்த சலத்தில் இருந்து ஒரு வாளி இறைத்து யுஹ்ராபு ஃபித் துன்யா, உலகத்தில் ஊட்டப்படுமையானால் லதன அஹ்லத் துன்யா, உலகவாசிகள் எல்லாம் இந்த நாட்டம் நாடுவார்கள். பயங்கரமான வாடையம் இந்த ஹஸ்ஸாக் என்ற சீழ்சலம், பயங்கரமான வாடையம். உலகம் முழுவதும் துர்நாற்றம் எடுத்து ஆரம்பித்து விடும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது எதிலிருந்து உருவாகுது? இந்த ஹஸ்ஸாக் என்ற சலம், சீழ்சலம் எங்கிருந்து உருவாகுது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா பைன ஜில்தில் காஃபிரி வ லஹமிஹி, அல்லாஹ்வை மறுத்து உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களை அல்லாஹ் நரகத்துல போடுவான். அவனுடைய தோல், அவனுடைய இறைச்சி கறி, இதுல இருந்துதான் அந்த நீர் உருவாகுது. இந்த நீரைத்தான் நாம் நரகவாசிகளுக்கு, பாவிகளுக்கு கொடுப்போம் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமா, இன்னொரு பானம் உண்டா, சதீது என்று. நரகவாசிகளுக்கு தாகம் ஏற்படும். தாகம் ஏற்படும் போது குதித்த நீரை அல்லாஹ் குடிப்பா. ஒண்ணு. இரண்டாவது ஹஸ்ஸாத் என்று சொல்லக்கூடிய நீர். மூன்றாவது சதீது என்று சொல்லக்கூடிய சலம். இந்த சலத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சீழ்சலத்தில் இருந்து உண்டான நீரை அவளுக்கு கொடுக்கப்படும். அவளுக்கு கொடுக்கும் போது பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாயின் பக்கம் அந்த சதின்னு சொல்லக்கூடிய சலத்தை கொண்டு போகும்போது முகத்தை சுழிப்பார்கள் நரகவாசிகள். ஏன்னா அந்த அளவுக்கு வாட, இந்த நாத்த நாரும், இந்த நாத்து நாரும், முகத்தை சுழிப்பார்கள்.
இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் நெருக்கி கொண்டு போகும்போது ஷவா வஜிஹு, முகத்தை அந்த சலம் சதீர் என்ற சலம் கரித்து விடும், பொசிக்கி விடும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா சூடான சலம் இல்லையா, சூடான பானம். அவ பக்கத்துல கொண்டு போனா முகத்தை சுழிப்பான். பக்கத்துல கொண்டு போனா உலகத்துல ஒரு பொருளை ஆக்குறோம், ஒரு ஆணம், ஒரு கறி, ஒரு மாதிரி வாழை வந்துருச்சு, பாப்பா ஒரு மாதிரி முகத்தை சுழிப்போம் இல்லையா. ஊசி போனா பொதுவா எந்த ஒரு பொருள் ஊசி போனா மோந்து பார்ப்போம், முகத்தை சுழிப்போம். அப்ப அந்த மாதிரி நாற்றம் தரக்கூடிய பொருள், நாற்றம் தரக்கூடிய பானம், இந்த பானத்தை தாகத்தை போக்க அல்லாஹ் கொடுப்பான். அது கொடுக்கும் போது வாய் பக்கத்துல கொண்டுகிட்டு போனா முகத்தை நரகவாசிகள் சுழிப்பார்களாம். இன்னும் கொஞ்சம் நெருக்கமா கொண்டுகிட்டு போனா அந்த சூடு, அந்த வெக்கை முகத்தை கரிக்கும். மண்டை ஓட்டுடைய தோல் இருக்கலாம், இந்த தோலை கலச்சி விடும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சைதா ஷரிபஹு, அதையும் மீறி அவன் குடித்தால் குடிக்க மாட்டானா. இன்னொரு ஹதீஸ் இருக்குது, இவளெல்லாம் நாற்றமெடுத்த நீர், மண்டை ஓட்டை கலட்டும் நீர், முகத்தை பொசுக்கக்கூடிய நீர், இது குடிக்க மாட்டானா. உடனே அல்லாஹ் மலக்க அனுப்பி பெரிய சம்மட்டியால் போடு போடு என்று போட்டு குடி என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படி குடித்தால் குடல்கள் எல்லாம் துண்டித்து விடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, அந்த குடல் எல்லாம் துண்டித்தா என்ன ஆகும், அந்த நீரின் காரணமா குடல் எல்லாம் துண்டு துண்டா ஆயிடுச்சு. அப்ப அடுத்து வெளியே வந்து ஆகணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடைசியாக யஹ்ருஜு மின் துபுரிஹி, பின்பாகத்தின் வழியாக அந்த குடல்கள் துண்டிக்கப்பட்டதெல்லாம் வெளியே வரும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது அல்லாஹ் சொல்லுவான். சதீது என்ற சலத்தை கொடுக்கும் போது அது கீழே இறங்கானா, மிடர் மிடரா குடிப்பானா, மிடர் மிடரா குடிப்பான். தொண்டியை வெட்டி கீழே இறங்காது. அப்படியே வலிக்கட்டாயமா குடிக்க வச்சானோ மௌத்து மின்குள்ளி மக்கானின், பல பாகங்கள் இருந்து மரணம் வரும். மையத்தின், ஆனா சாக மாட்டான், ஆனா சாக மாட்டான். மூத்தா போக மாதிரி இருக்கும், ஆனா சாக மாட்டான். இந்த மாதிரி அதாபு நரகத்தில பாவிகளுக்கு உண்டு என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த ஹஸ்ஸாக்கு சதீது இந்த மாதிரி நீர்கள் எல்லாம் எதிலிருந்து உருவாகுது என்றால், நரகவாசிகளை அல்லாஹ் நரகத்துல போடுவான். அந்த நரகத்தில பாம்புகளும் தேளுகளும் உண்டு. அந்த தேளுகளும் பாம்புகளும் கடித்த இடத்தில பொக்களம் உண்டாகும். பாம்புகளும் தேளுகளும் கடித்த இடத்துல புண்ணு உண்டாகும். அந்த புண்ணில் இருந்து வரக்கூடிய நீர் தான் இந்த சதீது ஹஸ்ஸாக் சொல்லக்கூடிய சீழ்ச்சலம் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதைத்தான் நரகவாசிகளுக்கு பானமாக, தாகத்தை போக்கும் பானமாக அல்லாஹ் கொடுக்கிறான். அது மட்டுமா, அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஹதீஸ பாத்தீங்கன்னா, மதுவே குடிக்க மாட்டோம். மது அருந்தக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 நபர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். ஸலாஸத்துல் லா யதுகுல் ஜன்னah, 3 நபர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். ஒன்று மதுவிலேயே மூழ்கி இருப்பவன், மது குடிப்பதிலேயே மூழ்கி இருப்பவன். இரண்டாவது சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்பவன். மூன்றாவது சூனியத்தை உண்மைப்படுத்தக்கூடியவன். சூனியத்தை எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சூனியம் செஞ்சு கையை முடக்கிட்டாங்க, இவங்க சூனியம் சிறு செஞ்சு காலை முடக்கிட்டாங்க. பொதுவா ஒரு நம்பிக்கை வரும், அல்லாஹ்வுக்கு எது நாடிருக்கானோ அதான் வந்து அடையும். யாரு என்ன செஞ்சானோ அல்லாஹ்வோட நாட்டம் இருந்தால் தாக்கத்தை ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லாஹ்வோட நாட்டம் இல்லாட்டால் நடக்காது என்ற நம்பிக்கை வர வேண்டும். அப்ப இந்த மாதிரி சூனியத்தையும் யார் மதுவில் மூழ்கி இருக்கிறார்களோ, யார் சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்கின்றார்களோ, யார் சிஹரை உண்மைப்படுத்துகிறார்களோ, இந்த 3 வரும் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க, முதுமினில் ஹம்ரி, ஹம்ரை குடித்து ஒரு மனிதன் மரணித்து விட்டார், மதுவை குடித்து ஒரு மனிதன் மரணித்து விட்டால், ஸகாஹுல்லாஹு மின் நகரில் ஹூத்தா, ஹூத்தா என்ற ஓலையிலிருந்து அவனுக்கு நீர் புகட்டப்படும் என்று சொன்னார்கள். ஹூத்தா என்றால் என்ன? சஹாபாக்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஹருன், அது ஒரு ஓடை, எஜ்ரி மின் ஃபுரூஜில் முமீசாத்தி, விபச்சாரிகள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விபச்சாரிகளுடைய மர்மஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய நீர். நஅூது பில்லாஹி மின்ஹா. இதுவரை கேவலம் வேணுமா? மது அருந்தவர்கள் நினைக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் வந்தா, ஒரு கல்யாணம் வந்தா, அல்லது ஒரு சந்தோஷமான வந்தா என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும் இல்லையா? யா அல்லாஹ் வெற்றியை தந்த, உடைய கல்யாண காட்சியை
எந்த சிரமம் இல்லாமல் நடத்தி வைத்தாய், உனக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். சந்தோஷம் ஏற்பட்டாலும் மது அருந்துறது, வாழ்க்கையில துக்கம் வந்தாலும் மது அருந்துறது. இது என்ன? இது துக்கம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வோட துஆ செய்யணும். அல்லாஹ் சந்தோஷம் வந்தாலும் துஆ செய்யணும், துக்கம் வந்தாலும் துஆ செய்யணும். இன்னைக்கு 2 நேரத்திலும் மது குடிக்கும், 2 நேரத்திலும் மது குடிக்கும். இந்த மாதிரி மது குடிப்பவர்களே அல்லாஹ் நரகத்துல போட்டு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பானம் தெரியுமா? விபச்சாரியுடைய மர்மஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய நீர் அல்லாஹ் கொடுக்கான். விபச்சாரியின் மர்மஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய நீர் அல்லாஹ் கொடு. அஹமது, தபரானி போன்ற ஹாக்கிமு போன்ற கிதாபுகளில் வரக்கூடிய செய்தி. அது மட்டுமா? யுதி அஹ்லின் நாரி ரீஹு ஃபுரூஜிஹிம், அந்த வாடை இருக்க விபச்சாரியுடைய மர்மஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய வாடை, இதுவே பெரிய வேதனையா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுவே பெரிய வேதனையா இருக்கும். இன்னொரு ஹதீஸ்ல நரகவாசிகளுக்கு தாகத்தை போக்க அல்லாஹ் சீழ்சனத்தை கொடுப்பான். அதுல ஒண்ணு இந்த மாதிரி உள்ளது ஒண்ணு, விபச்சாரியுடைய மர்மஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய அந்த நீரைத்தான் நரகவாசிகளுக்கு தாகத்தை போக்க உண்டான சீழ்சனத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இவரெல்லாம் உண்டு. நரகத்துல மட்டுமா உணவை கேட்பாங்க. அல்லாஹ் எனக்கு வந்து ரொம்ப பசியா இருக்கு என்று உணவை கேட்பாங்க. பசியா இருக்கு என்று உணவு கொடுப்பாங்க, உணவு கேட்பாங்க, உணவும் கொடுக்கப்படும். ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய உணவு, தரி என்று சொல்லக்கூடிய உணவு. தரி என்றால் முள் செடி, இதை அல்லாஹ் உணவு கொடுப்பானா. ஜக்கும் என்றால் கள்ளி மரத்தினுடைய பால். இது நரகத்தின் அடிப்பாகத்திலிருந்து வரக்கூடிய மரம், நரகத்தின் அடிப்பாகத்திலிருந்து வரக்கூடிய மரம். அப்ப தரி என்று சொல்லக்கூடிய முள் செடியை அல்லாஹ் கொடுப்பான் உணவாக. அது எப்ப தெரியுமா? அல்லாஹ்வுக்கு சரியான எனக்கு பசியா இருக்கு என்று கத்துவார்கள் 1000 ஆண்டுகள். 1000 ஆண்டுக்கு பிறகு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உணவு எது? முள் செடி. அதை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா என்ன ஆகும்? இறங்குமா? இறங்காது. அது இறங்க 1000 ஆண்டுகள் ஆகுமா? அது இறங்க 1000 ஆண்டுகள் ஆகும். அது இறங்குனா என்ன ஆகும்? உடலை பிச்சிரும் இல்லையா? அப்ப உள்ள இறங்கின பிறகு அடுத்து தாகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. தாகத்தை கொடுக்க அல்லாஹ் கொதி நீரை கொடுப்பான். அது ஜக்கும் என்று சொல்லக்கூடிய உணவை அல்லாஹ் கொடுப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜக்கும் என்ற ஒரு மரத்தின் சின்ன ஒரு கொப்பு பூமியில் விழுந்தால், ஜக்கும் என்ற மரத்தின் சின்ன கொப்பு பூமியில் விழுந்தால் பூமியெல்லாம் அழிந்துவிடும், நாசமாக போயிடும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தோம், மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அணு ஆயுதம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை விபரீதத்தை ஏற்படுத்தா இல்லையா? ஒரு இடத்துல சின்ன குண்டு போட்டா ஊரே அழிஞ்சிருது இல்லையா? அப்ப அல்லாஹ்வால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மரம் எப்படி இருக்கும்? அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஜக்கும் என்ற மரத்தின் ஒரு சின்ன கொப்பு பூமியில் விழுந்தால் பூமியே இருக்காது. லஃபஸதத் அஹ்லத் துன்யா, உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் அழிந்து விடுவார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த மரத்தை தான் உணவாக நரகத்தின் பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் அப்ப எவ்வளவு பெரிய வேதனை! இந்த நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். கடுமையான வேதனை, கடுமையான கொடுமை, பாம்புகளும் பள்ளிகளும் தேளுகளும் நிறைந்த அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வழி என்ன? அதிகமான வழியை இஸ்லாம் சொல்கிறது. அது என்னென்ன வழி? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.